ඇවිදින්න ඇවිල්ලා ඉන්නේ මේ දැක්කද? உயிர் காப்பான் தோழன், உயிர் கொடுப்பான் தோழன், உயிர் எடுப்பான் தோழன், காலை வாருவான் தோழன், கழுத்தை அறுப்பான் தோழன். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இதுதான் தற்போதைய சிச்சுவேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பெண் சொன்ன வார்த்தை, இந்த கோனி பில்லோ, எனக்கு இப்போ அந்த வார்த்தையை பற்றி நானும் இப்போ தான் கொஞ்சம் நல்ல எழுத்துப்பூர்வமாக மற்றும் ஆக்கப்பூர்வமாக தெரிந்து கொண்டேன். ஏன்னா அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு 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 இன வெறியர்களுடைய வார்த்தை. சரியா? அந்த வார்த்தை இன வெறியர்களுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வார்த்தையில் அந்த இஸ்லாமியர்கள் உடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடை, அதாவது அந்த கருப்பு அபாயா தான் இந்த சுட்டி காட்டுது. ஓனி பில்லத்துக்கு மம் எவிதிண்ட ஆவா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த கோனி பில்லோடத்துக்கு எவிதிண்ட ஆவான்றது நான் கோனி பில்லா கூட்டத்தோட நடமாட வந்திருக்கிறேன், வெளியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வார்த்தைக்கு, அதாவது அந்த அந்த ஆடை, கோனிபில்லா கூட்டம்ன்றது இப்போ நாங்களும் சொல்லும்போது பில்லியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். பில்லின்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பீனிகளுக்கு. சரியா? இப்போ அது அவங்களுடைய மதத்தையோ இனத்தையோ குறிக்கல. பிலிப்பீனியை சும்மா சுருக்கமாக பில்லி அப்படின்ற மாதிரி. இப்போ அதை நம்ம மதத்தையோ இது இனத்தையோ இல்லை அவங்களுடைய ஆடைகளையோ குறிப்பிடலை. ஆனால் இந்த பெண் கூட வந்தவங்க, இப்போ வேறு யாரும் வேண்டாலும் பிரச்சனை, கூட உட்காந்து ஒன்றா தின்னு குடிச்சு ஒன்றா திரியிறவங்க, ஒன்றா வேலை செய்கிறவங்க, ஒன்றா வந்தவங்களை இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் வச்சு கூப்பிடுது. மஞ்சள் துண்டுக்கு கழுத்தார்த்தான்ற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் இந்த மாதிரி ஆட்களும் இருக்குது. அந்த உண்மைக்குமே அந்த மாதிரி செயல்களில் செஞ்சவங்க இருக்குது அப்படின்றதுக்கு ஆதாரங்களும் வருது. சரியா? நம்மளுக்குள்ள இனவாதமோ மதவாதமோ எந்த ஒரு பேதமும் இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஏன் நான் தமிழ் பேசக்கூடிய நான் ஒரு இனத்தாலையும் சரி மொழியாலையும் சரி நான் ஒரு தமிழன், தமிழ் மதம் பேசக்கூடிய ஒருத்தன், தமிழ் மொழியை பேசக்கூடிய ஒருத்தன். மதம் சார்ந்த ரீதியாகத்தான் நான் ஒரு முஸ்லீம், மதம் சார்ந்த ரீதியாக இஸ்லாமியன். மற்றபடி நான் பேசக்கூடிய மொழி தமிழ். அப்போ நான் என்னுடைய தமிழ் மொழியைத்தான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் முன்னுரிமை கொடுக்கறதும் முக்கியத்துவம் கொடுக்கறதும். ஆனால் ஏன் நான் சிங்கள மொழியை சிங்கள மொழி எனக்கும் பெருசாக தெரியாது, நானும் பெருசாக கற்றுக்கொள்ளலை. சிங்கள மொழி நானும் படித்தேன், கற்றுக்கொண்டேன், சிங்கள மொழியை பற்றின நாலேஜ் எடுத்துக்கொண்டேன். காரணம் என்ன பாருங்க, எழுத படிக்கையும் தெரியாது. சத்தியமாக நான் எழுத வாசிக்க கூட தெரியாது பெருசாக எனக்கு. இன்றைக்கி சிங்கள மொழி பேசுகிறேன். என்னுடைய டிக்டாக் ஃபாலோவர்ஸ் இருந்தீங்க, நான் பழைய டிக்டாக் ஃபாலோவர்ஸ். என்னுடைய டிக்டாக் நான் நினைக்கிறேன் 2022ஆம் ஆண்டோட நான் நிப்பாட்டினேன். என்னுடைய சர்ஃபான் பிஏ ப்ளாக்னு அடிச்சிங்கன்னா டிக்டாக் வரும். 1 2 3 டிக்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே பேரில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் அந்த காலத்தில் நான் பேசின சிங்கள மொழியும், இப்போ நான் பேசக்கூடிய சிங்கள மொழியும், அப்போ நான் சிங்கள மொழியை நானே சுயமாக கற்றுக்கொண்டு எழுத வாசிக்கின்றது நம்மளுக்கெல்லாம் நோ ஐடியா, நாலேஜ் வித்தவுட் அ நாலேஜ் தான். தெரியவே தெரியாது, நோ ஐடியா. ஆனால் நான் படிச்சுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன், எழுத வாசிக்க. அதே மாதிரி கதைக்கிறதுக்கு என்ன மாதிரியாக கதைக்கணும், இப்படி கதைக்கணும், அதை எவ்வளோ ஜெனியனாக பேசணும் அப்படின்ற சில நம்ம படித்த வார்த்தைகள், நம்ம பழகின வார்த்தைகள் எல்லாமே கொச்ச வார்த்தைகள் தான். சரியா? டிக்க தாண்டவா தான் படித்தது. அப்போ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் பேச பழகினது. அப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறோம். அப்போ 2 மொழியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, சிங்கள மொழி பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி பேசக்கூடிய சொந்த உறவுகள் இருக்குது. அப்போ இருவர் சார்ந்த தகவலை நாம் மக்களுக்கு எத்தி வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த மாதிரியான சில இனத்துவேசிகள் இன்னமும் இருக்குது. ஏன் அன்னைக்கு தமிழனை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னார் ஒரு மொட்டை. இப்போ அந்த மாதிரியெல்லாம் சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்து அவங்களோட சேர்த்து தான் நம்ம பயணிக்கணும்.
அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களும் சொல்லவே முடியாது. ஏன்னா எனக்கு 100% எங்களுடைய தமிழ் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. இவங்க தான் அதிகமாக வந்து போட்டு கொடுக்கறது, இடத்துல பெரிய ஆக்கிரமிப்பு பண்ணுறது அப்படின்னு. சரி, பெரும்பான்மை தானே இப்படித்தான் செய்வாங்கன்ற மாதிரி நான் மக்களுக்கு நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க, எல்லாரையுமே குறைக்கூட முடியாது. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி செயல்பாடு உள்ளவங்க இருக்கிறாங்க. சிந்திச்சு நடந்துக்கோங்க, அவ்வளவுதான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.